ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுடைய எல்லாருக்கும் ஒரு மேசிவான நியூஸ். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸை பார்த்துருப்பீங்க இல்லையா? நம்ம 12th ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீமினல் பேட்சில் என்ரோல் பண்ணோம் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்கீங்க. ஸோ சார், ஆனால் இப்போ என்னென்னா ஏற்கனவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க, நிறைய கிளாஸ் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இப்போ வந்தால் நான் நிறைய கிளாஸ் மிஸ் பண்ணியிருப்பேனே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கண்டினியூஸாக வந்து நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போது புதுசாக ஒரு என்ட்ரி பாயிண்ட் வைங்களேன், தீமினலுக்கு தீமினல் 2.0 ஒன்று கொண்டு வாங்களேன் அப்படின்னு நிறைய பேரோட டிமாண்ட்ஸை கேட்டதுக்கு அப்புறம் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கு இப்போது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தீமினல் பேட்ச் 2.0 உங்களுக்காகவே ஸ்பெஷலாக கொண்டு வர போகிறோம். இதில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம்? சார், இது வரைக்கும் நான் தீமினல் பேட்சில் சேரவே இல்லை, ஏன் அப்படின்னா நிறையா கிளாஸஸ் வந்து ஏற்கனவே மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணால் மிஸ் பண்ண கிளாஸ்லாம் பார்க்க நமக்கு டைம் இருக்குமா இல்லையா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லேயே நான் ஜாயின் பண்ணவே இல்லை. ஜாயின் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் இப்போது எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும், எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து படிக்கிறதுக்கு தீமினல் பேட்சில் இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்றவங்க எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு நம்மளோட 12th ரிசல்ட்ஸ் தெரியாது அப்படின்னா திரும்பவும் நான் அவங்ககிட்ட ஒரு வாட்டி காமிச்சிக்கிறேன். நம்மளோட நிதிஷ் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th 199.5 எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கினி 198 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. 588 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாத்துலேயுமே 99 எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய த்ரிஷாந்த் இன்ஃபேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 197.5 கட் ஆஃப் எடுத்திருக்காரு. 587 எடுத்திருக்காரு. இன்னமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமான ரிசல்ட்ஸோடு இருக்காங்க. ஸோ எல்லாரையுமே நான் பேசினா எனக்கு இந்த வீடியோ பத்தாதுன்ட்டு எல்லாருக்குமே அழகாக அவங்களோட ரிசல்ட்ஸை எங்களுக்கு ஒரு ஸ்லைட் ஷோவாக காமிச்சிடுறேன். சரியா? இப்போது தீமினல் பேட்ச்க்கு வரும். ஓகே, இப்போ இவங்க எல்லாருமே நம்ம கூட 1 இயர் ஃபுல்லாக பிளாக் பஸ்டராக படித்தாங்க. நாங்கள் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒவ்வொன்றுத்தையும் வந்து சூப்பராக ஃபாலோ பண்ணாங்க. எவ்ரி வேர்ட் வி செட் தே ஃபாலோட். அண்டு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? எனக்கே தெரியாத ஒரு சர்ப்ரைஸ். ஈவன் ஷம்ரிதா வந்து நாங்கள் நேற்று வீட்டில் பேசும்போது கூட சொன்னாங்க, என்ன அப்படின்னா, சார் நாங்கள் லைவோட ரெக்கார்டட் கிளாஸ் தான் நிறையா பார்த்தோம். இன்ஃபேக்ட் ஷம்ரிதாலாம் வந்து நான் லைவ் பார்க்கவே இல்லை, எல்லாத்தையுமே நான் ரெக்கார்டட் கிளாஸாக மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படியுமே கூட ஃபிசிக்ஸில் அவங்க சென்டம் எடுத்திருந்தாங்க. லிட்ரலி தமிழ்நாட்டில் 105 பசங்க தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஃபிசிக்ஸில் சென்டம். அதில் ஷம்ரிதா ஒருத்தர். அவங்க அந்த சென்டம் எப்படி எடுத்தாங்களாம், தீமினல் பேட்சில் இருக்கிற ரெக்கார்டட் வீடியோ பார்க்கறது மூலயமா மட்டும். அவங்களுக்கு எதெல்லாம் தெரியலையோ புரியலையோ ஸ்கூலில் நடத்துறது சுத்தமாக அதை மட்டும்தான் தீமினல் பேட்ச்லேயே வந்து பார்த்தாங்களாம். ஸ்டில் ஷீ வாஸ் ஏபிள் டு டூ இட். ஸோ அப்படிப்பட்ட இந்த தீமினல் பேட்ச் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25th மே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போது நம்மளுடைய 2.0 வெர்ஷன், ஒரு புது என்ட்ரி பாயிண்ட். இதிலிருந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரியா? இப்போது இதில் நான் ஜாயின் பண்ணோன்னா எப்படி ஆன்சர் ஜாயின் பண்ணுறது, எனக்கு அது சொல்லுங்களேன் அப்படின்னா சிம்பிள். மொதல் விஷயம் ஸ்டெப் 1. ஓகே, இது நீ ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்துக்கோ, இதில் நான் சொல்லியிருக்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணு. ஸ்டெப் 1, நீ என்ன செய்ய போகிற, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ண. அப்படியே கீழே நீ ஃபோனில் பார்க்குறன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணனா நம்ம தீமினல் பேட்ச் 12th, தீமினல் பேட்ச் 11th அப்படின்னு ஆப்ஷன் வரும். நீங்கள் 10th 11th போகிற ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு 2 இயர் பேட்ச்னு இருக்கும். நீங்கள் 11th 12th வரீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் பேட்ச் தீமினல் அப்படின்னு இருக்கும். ஹெட் ஸ்டார்ட்னு போட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பை நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் இப்போவே சொல்லிடுறேன், புக்ஸோட யாரும் வாங்க வேண்டாம், நீங்கள் பேட்ச் மட்டும் வாங்குங்க, புக்ஸ் யாரும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். சரி? ஏன்னா புக்ஸ் வந்து எங்களுக்கு 25 days வரைக்கும் டெலிவரி ஆகுது. டெலிவரி டைமு அவ்வளோ நேரம்லாம் நீ வெயிட் பண்ண வேண்டாம், நீ புக்ஸ் வெளியிலே வாங்கிக்கோ. சரியா? நீ வந்து இப்போ எனக்கு என்ன பண்ண போகிற, பேட்ச் மட்டும்தான் வாங்க போகிற. ஸோ பை நவ் கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணால் ஃபோன் நம்பர் கேட்கும். அப்போ நீ என்ன செய்யணும், நீ எந்த ஃபோனில் இருந்து கிளாஸ் கவனிக்க போறியோ அதை என்டர் பண்ணு. இப்போ சார், நான் என் ஃபோனில் இருந்தால் கிளாஸ் கவனிப்பேன்னா அப்போ ஓன் நம்பரை போடு. அம்மா ஃபோனில் இருந்தால் நான் கிளாஸ் கவனிப்பேன்னா அம்மா நம்பரை போடு. ஆனால் நான் பேமெண்ட் அப்பா ஃபோனில் இருந்தால் பண்ணுவேன், அது எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ பேமெண்ட் யார் ஃபோனில் இருந்தோன்னா பண்ணிக்கோ. எந்த ஃபோன் நம்பரை வச்சு நீ கிளாஸ் அட்டன் பண்ண போறியோ அது ப்ராப்பராக இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. இப்போ நீ இந்த ஃபோன் நம்பரை என்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதை இப்போ கிளிக் பண்ணனா உன் ஃபோனில் ஒரு கியூஆர் கோடு தெரியும். புரியுதா? உன்னோட ஃபோனில் ஒரு கியூஆர் கோடு தெரியும். இப்போ அப்பா ஃபீஸ் கட்டுவாரா, அம்மா ஃபீஸ் கட்டுவாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃபோன்பே, ஜிபே ஆப்பை ஓப்பன் பண்ணி கியூஆரை ஸ்கேன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேமெண்ட் வரும், அவங்க பே பண்ணுவாங்க. பே பண்ண உடனே உனக்கு ஆப்பில் ஆக்சஸ் வந்துடும். சிம்பிள். அப்போ நீங்கள் யார் ஃபோனில் இருந்து வேணால் பே பண்ணலாம். ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் உங்கள் ஃபோனில் தான் பண்ண போகிறீங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்மளுடைய தீமினல் கிளாஸஸ் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அதே மாதிரி இன்னொரு பெனிஃபிட்டு, லேப்டாப்பில் இருந்து கவனிக்கலாம், ஆண்ட்ராய்ட் டிவியிலிருந்து கவனிக்கலாம்.
சரியா? யாரெல்லாம் வீட்டில் லேட்டஸ்ட் 54 இன்ச் ஆண்ட்ராய்ட் டிவிலாம் வச்சுருக்கீங்களோ எல்லாருமே அதிலிருந்து கவனிக்கலாம், லேப்டாப்லேருந்து கவனிக்கலாம். உங்ககிட்ட டேப்லெட் இருக்குன்னா டேப்லெட்டில் இருந்து கவனிக்கலாம். இல்லை சார் என்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து கவனிக்கலாம். ஆனால் கிளாஸஸ் எல்லாமே வேதாந்து ஆப்பில் நடக்கும், யூடியூப்பில் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இது ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு போச்சு, பேட்சை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கப்புறம் வேதாந்து ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கல்ல, என்ட்ரு த மொபைல் நம்பர் ஃப்ரம் விச் யூ அட்டன் த கிளாஸ், இங்கே இந்த நம்பர் போட்டல, இதை இப்போது வேதாந்தில் சைன்இன் பண்ண யூஸ் பண்ணணும். சைன்இனில் உனக்கு ஃபோன் நம்பர் கேட்கும், இந்த நம்பரை போடணும். போட்டால் ஓடிபி வரும். ஓடிபி போட்ட உடனே உனக்கு மை கோர்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த மை கோர்சஸ் கிளிக் பண்ணனா உனக்கு அதில் எல்லா கிளாஸும் வரும். ஷெடியூலு, என்னென்ன கிளாஸ் முடிஞ்சிருக்கு, ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்க்கணுன்னா பாஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஷெடியூலில் பார்த்தோன்னா என்னென்ன கிளாஸ்லாம் நடக்க போகுது அப்படின்றது ஃபுல்லாகவே இருக்கும். சரியா? இப்போது தீமனல்ல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா 1 இயருக்கு தேவையான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இதில் ரெக்கார்டடாகவும் கிடச்சிரும். சரியா? தமிழ் மீடியம் பசங்களுக்கு லைவ்ல நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ தமிழ் மீடியம் சார் நான் இதில் ஜாயின் பண்ணலாமா? தினமும் இந்த தீமனல் பேட்சில் 7 இருந்து 9 PM வரைக்கும் நாங்கள் லைவாக கிளாஸஸ் எடுக்கிறோம். எஸ், நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரெக்கார்டடும் கிடைக்க போகுது, லைவ் கிளாஸஸும் கிடைக்க போகுது. லைவ் கிளாஸஸில் உங்களுக்கு டீச்சர்ஸ் கிட்டையா சந்தேகம்லாம் இருக்குன்னா நீங்கள் கேட்டுக்கலாம், நாங்களும் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும். இதில் நீங்கள் வேறு கிளாஸ் மட்டும்தான் எடுப்பீங்களா யானேன் சார்? இல்லை, இது தாண்டி உங்களுக்கு சண்டேஸில் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ், ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி கம்பல்சரி கொஸ்டின் இதெல்லாம் இருக்குல்ல, இதில் மட்டுமே ஸ்பெஷலாக டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்போம். ஸ்கூலில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் டெஸ்ட் வைக்கிறாங்க, ஆனால் இதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் பெருசாக இருக்கிறது இல்லை இல்லையா? ஸோ அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே சூப்பராக என்ன செய்வோம், பிளான் பண்ணி டெஸ்ட் எல்லாம் வச்சுருவோம். சரியா? ஸோ எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு ஒரு 1 ஹவருக்கு டெஸ்ட் இருக்கும். அந்த சண்டேக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ பார்த்து அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோ. சரியா? சார் எனக்கு வந்து நான் 600 அவுட் ஆஃப் 600 எடுக்கணும். சரியா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 195 மேலே கட் ஆஃப் எடுக்கணும். எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் இன்ஜினியரிங் காலேஜஸில் நான் ப்ளேஸ் ஆகணும். காலேஜுக்கு போகும்போதே தீமனல் பசங்கன்னு நாங்கள் ஏற்கனவே அங்கே ஒரு கேங்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா தீமனல் பேட்சில் சேர்ந்துக்கோ. ஏன்னா இந்த வருஷம் அப்படி தான் ஆயிருக்கு. நம்மளோட சிஇஜி கேம்பஸில் மட்டுமே கிட்டத்தட்ட 12 பசங்க இருக்கிறாங்க. அதுவும் நிறைய பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வில்லேஜஸ்லேருந்து வராங்க. ஸோ அவங்களுக்குலாம் சென்னை வரத்துக்கெலாம் ரொம்ப பயமாலாம் இருந்தது. ஆனால் இப்போ தீமனல் பசங்க மட்டுமே குரூப்பாக இவ்வளோ பேர் இருக்குமா, அதுவும் எல்லாருமே ஒரே காலேஜாக போகிறீங்களா? ஸோ அதனால் நீ தீமனலா, நானும் தீமனல் தான் அப்படின்ட்டு அங்கே ஆட்டோமேட்டிக்காக போன உடனே ஃப்ரெண்ட் ஆகிக்கிற மாதிரியும் இருக்குது. சரியா? ஸோ சூப்பராக பிளான்டாக நீ வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்து மாதம் காலேஜில் என்ட்ராகி சூப்பராக மார்க்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே டீச் பண்ணுறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸை விட ரொம்ப கம்மியாக தான் கிளாஸஸ் இருக்கும். இப்போயே சொல்லிடுறேன், கட் ஆஃப் முக்கியம். இதுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். தமிழ் இங்கிலீஷ்க்கு கிளாஸஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன், நீ மார்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லு. ஆனால் கட் ஆஃப் தான் உனக்கு காலேஜ் சீட்டு. அப்போ இதுக்கு நிறைய கிளாஸஸ் இருக்கும். இங்கிலீஷ், தமிழ் மீடியம் ரெண்டுமே கண்டக்ட் பண்ணுறோம். சரியா? இப்போது நீங்கள் 11th 12th 2 வருஷத்துக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. ஓகே, ரிசல்ட் வந்த உடனே ஆஃபர் போயிடும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இது வந்து 4000 rupees ஃபீஸ் மாறிடும். 2 வருஷத்துக்கான ஃபீஸு வெறும் 3000 ரூபா தான். ஜஸ்ட் 3000 rupees ஃபார் 2 complete years. சரியா? 11th + 12th 11th சிலபஸும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீச் பண்ணி தரோம். 12th சிலபஸும் நாங்கள் என்ன செய்கிறோம், கம்ப்ளீட்டாக டீச் பண்ணி தரோம். இது மட்டும் இல்லாமல் சார் நான் வந்து இப்போது 12th படிச்சுட்டு இருக்கேன். ஸோ 12th ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸு? அப்போ 12th ஒரு வருஷத்துக்கு 2299 rupees. சரியா? 2299 rupees. இது வந்து கைடு புக்கு இல்லாமல். கைட் புக் நான் இப்போவும் சொல்கிறேன், எங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டாம், நீ பேட்ச் மட்டும் வாங்கலாம். சரியா? பேட்ச் மட்டும் வாங்க, கைட் புக்ஸ் வேண்டாம். ஸோ 2299 rupees ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாக. உன்னை கேரண்டியாக 195+ கட் ஆஃப் நாங்கள் எடுக்க வைக்கிறோம். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், ஒரு வருஷம் ஃபுல்லாக நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேளு. உனக்கு ஸ்கூலில் எவ்வளோ வேணால் ஹோம்ஒர்க் தரட்டும், ஸ்கூலில் எவ்வளோ வேணால் டெஸ்ட் வைக்கட்டும், ஆனால் அதை ஈஸியாக நல்லா பண்ணுறதுக்கு தான் நீ தீமனல் பேட்சில் சேர போகிற. ஸ்கூலில் 2 நாளில் ஒரு பெரிய டெஸ்ட்டு கொடுத்து இது எல்லாத்தையும் படின்றாங்க, எப்படி படிக்கிறதுன்னு தெரியலையா? தீமனல் பேட்ச் உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கூலில் நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது, அந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் குயிக்காக முடிக்கணுமா, தீமனல் பேட்ச் உனக்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஸ்கூலில் நடத்துகிற ஒரு சில கிளாஸஸ் புரியல, இல்லை ஸ்கூலில் ஒரு சில கிளாஸஸ் நடத்தவே இல்லை, ஆனால் அதை நான் எப்படியாவது படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப புரியாமல் இருக்கிற ஒரு டாப்பிக்கை ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஜாலியாக படித்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தீமனல் பேட்ச் வில் பி த ரைட் பேட்ச் ஃபார் யூ. சரியா? எனக்கு இன்னொரு விஷயமும் பண்ணுங்கள், இந்த தீமனல் பேட்சில் ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஓகே, எல்லாருக்குமே தீமனல் பேட்ச் பற்றி சொல்லுங்கள், கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள்.
எல்லாருமே இதில் எனக்கு ஜாயின் பண்ணுங்கள். சரியா? ஜாயின் பண்ணி நல்ல மார்க் எடுத்து நல்லா படித்து கேங்காக எல்லோரும் நல்ல காலேஜஸில் போய் படி. ஓகே, தனியாக வேண்டாம். காலேஜ் போகும்போதும் பெஸ்ட்டு காலேஜஸில் கேங்காக ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாகவே போய்டும். என்ன சொல்கிறீங்க? சரியா? சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஓகே, மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். சொன்ன விஷயங்கள் எதையும் மறந்துடாத. மே 25 நம்ம தீமின்னல் 2.0 ஸ்டார்ட் ஆகுதுன்றத மறந்துடவே மறந்துடாத. சரியா? பாய் பாய்.